சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்களோட ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சின்ன கருவாடை நம்ம நல்லா வணக்கிட்டு வாஷ் பண்ணி ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணோம். ஏன்னா இதில் சின்ன மண் இருக்கும், அப்படியே சேர்த்திடாதீங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 இல்லைனா 4 தக்காளி போட்டுக்கோங்க. புளி சில பேர் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் தக்காளி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகாய்த்தூள், அப்புறம் சிறிதளவு உப்பு. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது ரொம்ப நல்லது. இந்த சளி பிரச்சனை இருக்கவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்னியில் இருக்க கல்லை கூட வெளியேற்றிடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ரையை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயத்தை போட்டுக்கணும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை வேணான்றவங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கருவாடை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன கருவாடு. ஆனால் நல்லா அலசி எடுத்துக்கணும். இதில் சின்ன நிறைய மண் இருக்கும், அப்படியே போட்டுறாதீங்க. நல்லா அலசுங்க. கருவாடை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மஞ்சள்தூள் சிறிதளவு. இப்போ நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் சிறிதளவு. நல்லா கலந்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும். கருவாடு நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காயை துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவாடு ரொம்ப நல்லது, கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. சளி பிரச்சனை இருக்கவங்க இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ரெடி ஆகிடும் இந்த சின்ன கருவாடு ஃப்ரை. தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.